பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம் நம்முடைய செவியையும் நம்முடைய இருதயத்தையும் கர்த்தருக்கு நேராக ஆயத்தப்படுத்தி காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். இப்பொழுது கூட நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் கூட கேட்கிற ஆண்டவரே வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாகவும் ஆசீர்வாதமாய் மாறும்படியாகவும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் பெரிய காரியத்தை செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட தேவ வார்த்தையை கேட்கிற தேவ ஜனங்களாகிய நாம் கர்த்தரோடு ஐக்கியப்படுவோம், தேவனோடு இணைந்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறபடினாலே கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு தேவனுக்கென்று மகிமையுள்ளவர்களாக சாட்சியுள்ளவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியத்தை அவர் செய்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையில கூட நம் கர்த்தரோடு நெருங்கி கொண்டிருக்கிறோம், அவரோடு பழகி கொண்டிருக்கிறோம், தேவனுடைய ஆலயங்களுக்கு போகிறோம், தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு ஆவியின் சிந்தை இருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாக செயல்பட வேண்டும். நமக்குள்ளாய் காணப்படுகிற ஆவி எப்பேற்பட்டது என்பதை நாம் உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்வின் மேன்மையை நம்மால காத்துக்கொள்ள முடியும். ஆகையினால கூட நம்ம எடுத்து நம்ம வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை நாம் என்ன பண்ணணுமா, ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, ஆவியில ஒரு ஒருமனப்பாடு நமக்கு காணப்பட வேண்டும். ஆவியில நமக்கு ஒரே சிந்தை காணப்பட வேண்டும். ஏக சிந்தையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். சமாதான கட்டினால் இப்போ நமக்குள்ளாக ஒரு சமாதானம் ஒன்றிணைந்ததாக இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா 2 பேருக்குள்ளாக ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். 2 பேருக்குள்ளாக ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் ஒவ்வொருத்தருக்கும் காணப்பட வேண்டும். இந்த நாள்ல கூட தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளாக ஒரு சமாதானம் காணப்பட வேண்டும். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை நாம் காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆவியில ஒரு ஒருமை இருக்க வேண்டும். ஆவியில ஏக சிந்தை இருக்க வேண்டும். அதை நாம் காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஒருமனப்பட்டால் தான் ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியும். அந்த இடத்துல ஒரு மனது இருந்தால் மாத்திரமே பிரிவினைகள் இராதபடிக்கு, பிரச்சனைகள் இராதபடிக்கு நம்மால ஒரு காரியத்தை செய்ய முடியும். 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு ஜெயத்தை காண முடியும். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு 2 பேருக்குள்ளாக சமாதானம் இருக்கிறது. ஆகையினால அந்த இடத்துல அந்த காரியம் நல்ல முறையில செய்து முடிக்க முடியும். 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனையும் பிரிவினைகளோ சமாதான கேடோ இருந்துச்சுன்னு சொன்னா ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளோடு தான் அவங்க கடந்து சென்று கொண்டே இருப்பாங்க. இந்த நாளில கூட நம்முடைய வாழ்க்கையில ஆவியில ஒருமை காணப்பட வேண்டும். அப்படி ஒருமை இருந்துச்சுன்னா தான் ஒருவனுடைய வாழ்க்கை நன்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில கூட நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனோட கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடைகளில் நடந்தோம் அல்லவா? ஹல்லேலூயா. பவுல் என்ன பண்றாருன்னா ஊழியத்திற்கு தீத்துவை அனுப்புகிறார். தீத்துவை அனுப்பும் பொழுது தீத்துவனுடைய கூடவே ஒரு சகோதரனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா கொரிந்து பட்டணத்திற்கு தீத்துவையும் ஒரு சகோதரனை அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது தீத்துவை குறித்து ஒரு சாட்சியை இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். நானும் தீத்துவும் ஒரே ஆவியுடையவர்களாக காணப்பட்டோமே. தீத்து உங்களிடத்துல வரும் பொழுது ஏதாவது தற்பொழிவை நாடினானா, தன்னை குறித்து பெருமையாக பேசினானா, தன்னை ஒரு மேன்மையாக காட்டிக்கொண்டானா, அவனுக்குள்ளாக தேவனை தேடக்கூடிய உணர்வு மாத்திரமே இருந்தது. அவன் தேவனுக்கு என்று நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தான் என்று சொல்லி பவுல் தீத்துவை குறித்து சாட்சி சொல்லுகிறான். 2 பேருக்குள்ளாக ஒரே சிந்தை இருந்தது. 2 பேருக்குள்ளாக ஏக சிந்தை காணப்பட்டதுனால தான் ஊழியத்தில் அவர்களால் தொடர்ந்து ஓட முடிந்தது. இந்த நாளில் கூட பிரியமானவர்களே, இந்த பவுல் தீத்துவை குறித்து ஒரு சாட்சியை பகரக்கூடியவராக இருக்க. தீத்து எந்த விதத்திலும் பொழிவை தேடவே இல்லை, தன்னை குறித்து பெருமை பாராட்டி கொண்டே இல்லை. அவர் போற இடங்களில் எல்லாம் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். ஊழியத்தை மேன்மையாக எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். ஆகையினால தான் இந்த தீத்துவை அநேக
இடங்களில தேவன் எடுத்து பயன்படுத்தினார். இந்த பவுலோடு இணைந்து தீத்துவும் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மகனாக காணப்பட்டான். 2 பேருக்குள்ளாக ஏக சிந்தை, ஆவின் ஒருமை இருந்தது. அப்படி இருந்ததுனால தான் ஊழியத்தில் அவர்களாக தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்ய முடிந்தது. இந்த நாளில கூட உங்களுக்குள்ளாக ஒருமை காணப்பட வேண்டும், ஒரு மனப்பாடு இருக்க வேண்டும், ஆவியில ஏக சிந்தை இருக்க வேண்டும், சமாதான கட்டினாலே கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், தேவனோடு இணைந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்ததுனால தான் இவருடைய ஓட்டம் தொடர்ந்து ஓடி கர்த்தருக்கென்று பிரயாசப்பட்டவர்களாக, சாட்சியுள்ளவர்களாக மாறினார்கள். இந்த நாளில தேவனை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒருமை இருக்குதா? ஒரு மனப்பாடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? கணவனுக்குள்ளாக, மனைவிக்குள்ளாக ஒரு சமாதானம் இருக்குதா? 2 பேருக்குள்ளாக ஒரு மனம் இருக்குதா? ஒருவர் ஒன்று சொல்ல, ஒருவர் ஒன்று சொல்ல, வீடுகளுக்குள்ளாக பிரச்சனைகளோடு, சமாதான கேடுகளோடு இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேருக்குள்ளாக ஒரே மனம் இருந்தது என்று சொன்னால் அந்த இடத்துல சமாதானம் உண்டாகும், அந்த இடத்துல நன்மைகள் நடக்கும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஒரு குடும்பத்திற்குள்ளாக ஒரு கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஒன்றாக இணைந்து அந்த குடும்பத்துல இணைந்து ஜெபிக்கும் பொழுது தேவ ஆசீர்வாதங்கள் அந்த குடும்பத்திற்குள்ளாக இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. ஆவியில ஒருமை இருக்கணும். நீங்க கூடி உங்க குடும்பங்களுக்குள்ளாக ஒரு குடும்ப ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் இறங்கி வருவார், உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்ப கணவனும் மனைவியும் உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணுவாங்க. பிள்ளைகள், நான் படித்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு பற்பல வேலைகள் இருக்குது, ஜெபத்துல உட்கார மாட்டாங்க. அப்படி குடும்பத்தோடு இணைந்து கர்த்தரை தேடாம போயிட்டு சொன்ன அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது, அது குடும்ப ஜெபமாக எண்ணப்படாது. ஆகையினால குடும்பத்தோடு இணைந்தவர்களாக நீங்க இருந்து கர்த்தரிடத்துல ஒருமனப்பட்டவர்களாக நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன் அவர் ஜெபிக்க உட்கார்றாரு. உட்காரும் பொழுது அவர் மாத்திரம் உட்காரல, அவரோடு சார்ந்த தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய உறவினர்களையும் தன்னுடைய நண்பர்களையும் எல்லாரும் அழைத்து கொண்டு வந்து அவங்க ஒருமனப்பட்டவர்களாக ஜெபத்துல தரித்திருந்தார்கள். அப்படி ஜெபத்துல தரித்திருந்த அந்த கொர்நேலியுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கக்கூடியவராக இருந்தார். அந்த இடத்துல ஒரு மனம் இருந்துச்சுங்க. குடும்பத்துல இருந்த எல்லாருக்குள்ளே ஒரு மனம் இருந்தது, ஏக சிந்தை இருந்தது, ஆவியின் ஒருமை இருந்தது. ஆவியில ஒருமனப்பட்டவர்களாக இருந்ததுனால தான் அந்த இடத்துல கர்த்தர் இந்த கொர்நேலியை எடுத்து பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, உங்க குடும்பத்துக்குள்ளாக சமாதானம் வேணும், ஒருமை வேணும்னு சொன்னா முதலாவதாக நீங்க ஒருத்தர் இடத்துல ஒருத்தர் அன்பு கூறுங்க. கணவன் மனைவி மீதும், மனைவி கணவன் மீதும் அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர் மீது அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல பெற்றோரும் பிள்ளைகள் மீது அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது ஏக சிந்தை உண்டானது நிமித்தமாக, ஒரு மனம் உண்டானது நிமித்தமாக வீடுகளுக்குள்ளாக பிரச்சனைகள் இருக்காது, பிரிவினைகள் இருக்காது. கணவன் ஒன்று சொல்ல, மனைவி ஒன்று சொல்ல பிரச்சனைகள் உண்டாகாது. தேவனுங்களோடு இருந்த பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆவியில ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்துல, வேதத்தை வாசிக்கிறதுல, வேதத்தை தியானிக்கிறதுல குடும்பமாய் இணைந்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். நீங்க போற இடங்களில் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த பவுலும் இந்த தீத்துவும் அவங்க சென்ற இடங்களில் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தன்னை பற்றி அவங்க பெருமையா பேசிக்கொள்ளவே இல்லை. எந்த இடத்திலும் தங்க சுய ஆதாயத்துக்காக ஊழியத்தை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக அவங்க காணப்படவே இல்லை. ஆகையினால தான் அவர்களுக்குள்ளாக ஏக சிந்தை காணப்பட்டது, ஒரு மனப்பாடு அவர்களுக்குள்ளாக இருந்தது. 2 பேரும் ஒரே ஆவியுடையவர்களாக காணப்பட்டார்கள். 2 பேரும் போற இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அதை போல நீங்க போற இடங்களில் எல்லாம் தேவ நாமம் மகிமைப்படும். ஆகையினால ஒருமைப்பாடு ஆண்டவரே எங்களுக்கு வேணும்பா, ஒரு மனப்பாடு எங்க குடும்பங்களுக்குள்ளாக உண்டாக வேண்டும். இப்ப சபையில இருக்கிறீங்கன்னு சொன்னா கூட ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரியோடு உங்களுக்கு ஒரு மனப்பாடு இருக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு சகோதரனோடு சகோதரனுக்கு என்ன பண்ணணும்னா ஒருமைப்பாடு இருக்க வேண்டும், ஏக சிந்தை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நீங்க ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அந்த இடங்கள்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகும். பூமியில இருவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்க அப்படி ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் அற்புதங்கள் நடக்கும், உங்க பகுதி மாறும், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாம் வாசிக்கலாம் அப்போஸ்தலரின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்ரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட
ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அங்க கூடியிருந்த ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டவர்களாக தரித்திருந்தார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாள், அங்கிருந்த சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்குள்ளாக ஒரே சிந்தை காணப்பட்டது. ஒரு மனப்பாடு அவர்களுக்குள்ளாக இருந்தது. அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க சொன்னா, தங்களுடைய சுய காரியங்களை பற்றியோ, தங்களுடைய குடும்பங்களை பற்றியோ, தங்களுடைய பிள்ளைகளை பற்றியோ, தன்னுடைய பகுதியை பற்றியோ அவர்கள் பேசிக்கொண்டு களியாட்டு பண்ணிக்கொண்டு அவங்களுடைய சிந்தனைகளை தேவனை விட்டு அவங்க திருப்பவே இல்லைங்க. அப்படி இராதபடிக்கு ஜெபத்துல தரித்திருந்தாங்க, வேண்டுதல்ல தரித்திருந்தாங்க. எத்தனையோ பேர் ஆண்டவரே உம்மை அறியாமல் ஆண்டவரே மாண்டு போறாங்கப்பா. நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் நடக்குது ஆண்டவரே, நீங்க மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும், தேவ ராஜ்யம் ஆண்டவரே ஸ்திரப்பட வேண்டும், தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, வேண்டுதல் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த நாள்ல அவங்களுக்குள்ளாக ஒரு மனம் இருந்தது நிமித்தமாகத்தான் அவர்களால் அப்படி செய்ய முடிந்தது. பிரியமானவர்களே, இந்த ஒரு மனப்பாடு என் குடும்பத்துக்குள்ளாக உண்டாக வேண்டும், என் சபைக்குள்ளாக உண்டாக வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. ஜெபத்துல வந்து உட்கார்ந்தா, ஆலயத்துல வந்து உட்கார்ந்தா அங்க இருக்கிற சகோதரர்களோடு ஆவியில ஒருமனப்பட வேண்டும், அங்க இருக்கிற சகோதரிகளோடு ஆவியில ஒருமனப்பட வேண்டும், ஜெபத்துல ஒருமனப்பட வேண்டும். அப்படி ஒருமனப்பட்டால் தான் உங்களுடைய பகுதி மாறும், உங்களுடைய நீங்க சுற்றி இருக்கிற இடங்கள்ல ரட்சிப்பு உண்டாகும். இந்த நாள்ல கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த சீஷர்களும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் தேவ சமூகத்துல காத்திருந்தார்கள், ஜெபித்தார்கள், ஒருமனப்பட்டார்கள். நீங்களும் இப்படி காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது உங்க பகுதியில எழுப்புதல் உண்டாகும், மாற்றங்கள் உண்டாகும். அநேக தேவன் பக்கமாக திரும்பப்படுவாங்க. அநேக தேவன் பக்கமாக நீங்க திருப்பினீங்கன்னு சொன்னா தேவ ராஜ்யம் கட்டப்படும். அநேகர் கர்த்தர் பக்கமாக வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு ஆத்துமாவும் கேட்டு போறது தேவனுக்கு சித்தம் இல்லை. நீங்க அவர்கள் தேவன் பக்கமாக நீங்க திருப்பினீங்க என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுவார், உங்களை கொண்டு அற்புதமான காரியங்களை செய்வார். தேவன் என்ன பண்ணுவார்? நிறைய ஜனங்களை விடுவிப்பார். அந்த ஜெபம் தேவ சமூகத்துல போய் கேட்கப்படும். ஒரு மனப்பாடு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்குங்க. ஆவியானவர் இறங்கி வருவாரு. அதிசயமாய் ஆச்சரியமாய் உங்களை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிற இந்த நாள்ல கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இவர்கள் அங்க ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர்கள் உங்கள் மத்தியில இறங்கி வந்தார். பற்பல பாஷைகளை பேசினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்க ஒருமனப்பட்டால் ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார், ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், ஆவியானவர் உங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால இந்த ஏக சிந்தையுள்ளவர்களாக காணப்பட்ட தீத்துவை போல, பவுலை போல எங்க சபையாரோடு இணைந்து நாங்கள் ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி தேவனத்துல கேட்கிற யாவர் மீதும் தேவன் அவருடைய ஆவியை பொழிந்தருளக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, எனக்குள்ளாக ஒரு ஆவின் சிந்தை உண்டாக வேண்டும், என் குடும்பத்திற்குள்ளாக ஒரு ஆவின் சிந்தை உண்டாக வேண்டும், என் சபையாரோடு எனக்கு ஆவின் சிந்தை உண்டாக வேண்டும் என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளாக ஒரு மனப்பாட்டின் ஆவியை அவர் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜாக்கிரதையாய் பயன்படுத்திக் கொள்ளுங்க. எந்த இடத்துல யாரோடு எப்படி பழக வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக செயல்பட வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே கர்த்தர் உங்க கூட இருந்து பெரிய காரியத்தை அவர் செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எல்லா தடைகளும் உங்களை விட்டு நீங்கி போகும். ஏன் சொன்னா ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். அவர்களுக்கு உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எல்லாவித தடைகளையும் நீக்கி போட்டு அந்த இடத்தில் உங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நீங்க போற இடங்களில் எல்லாம் அற்புதங்கள் நடக்கும். ஆவியானவர் உங்களுக்கு துணையாய் வருவார், உங்களோடு இருந்து அவர் நடத்துவார். அவருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படக்கூடியதாக இருக்கிறபடினாலே கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த வேளையில கூட தேவ செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கேட்ட வார்த்தையின் மூலமாக தேவ ஆவியானவர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஆவியின் ஒருமையை தேவனீர் கட்டவிழ்க்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். ஏக சிந்தையை தேவனீர் தந்துள்ளப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பவுலும் ஆண்டவரே தீமு எப்படியாக ஆவியில ஒருமனப்பட்டவர்களாக வைராக்கியம் உள்ளவர்களாக ஆண்டவரே தேவனுடைய ஊழியத்தை செய்தார்களோ அதை போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆவியில ஒருமையுள்ளவர்களாக மாறிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருமனப்பாட்டின் ஆவி கர்த்தர் கட்டவிழ்க்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ சமாதானம் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளாக நிலவட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கூட இரும், பெரிய காரியங்களை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.